அடுத்து வெனிசுலாவுடைய தலைவர் நிக்கோலஸ் துரா பல்வேறு கருத்துக்களை ஆட்சியேற்றதிலிருந்து வெளிப்படையாக முன் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நேற்று தான் சொன்னார், வாட்ஸ்அப்பை யாரும் பயன்படுத்தாதீங்க, வாட்ஸ்அப்பை வெனிசுலா தடை செய்துன்னு சொன்னார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வழியாக பல்வேறு நபர்கள் நமது உளவு செய்தியை நம்மளுடைய தகவல்களை எடுக்கிறாங்க. குறிப்பாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் எல்லாமே யூத லாபியலாக யூதமயமாக்கப்பட்டிருக்கு. அதனால் முக்கியமான தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால சமூக வலைதளங்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பேன் பண்ணணும்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர், அப்புறம் எலான் மாஸ்க், இவங்க எல்லாமே சாத்தானை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாரு. சாத்தானை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னாலே லூசிஃபர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஜியோனிச தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட உண்மையான யூதர்களோ அல்லது தோராக்களை நம்பக்கூடியவர்களாகவோ அல்லது ஜுடாயிஸ்தை நம்பக்கூடியவர்களாகவோ கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு அந்த சாத்தானை வணங்கக்கூடிய லூசிஃபரை வணங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தான் அவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஐயங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உலகத்தில் இந்த சாத்தானை வழங்கக்கூடிய கும்பல்கள் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலுமினாட்டிங்கிற அளவுலாம் பேசுவாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து தான் இந்த இலுமினாட்டி, இந்த ஜியோனிசம் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஸோ இன்னைக்கு எலான் மாஸ்கையும் இந்த அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியரையும் சாத்தானை வழிபடக்கூடியவர் என்ற அளவுக்கு இன்னைக்கு நிக்கோலஸ் துரா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அதற்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயங்களும் கேள்விகளும் நமக்குள்ள எழுந்துட்டு இருக்கு. அடுத்து லெபனானில் இன்னைக்கு ஒரு சமீபமாக கிடைத்த செய்தி என்னன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் ஒரு குடியிருப்பின் மேலே இஸ்ரேல் ராக்கெட் வீச்சு ஏற்படுத்தியிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 10 நபர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வஃபாத் ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. மறுபக்கம் லெபனான் இஸ்ரேலுடைய எல்லையில் ஏபிசி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புக்கள் தளவாடங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் மேலே ஒரு தாக்குதலை பயங்கரமாக ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கு. அதில் அந்த இராணுவ வாகனம் ஒட்டுமொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகி உடஞ்சி சின்னாபின்னமாயிருச்சு அப்படிங்கிற அடுத்தடுத்த தகவல் வருது. மற்றொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். நீங்கள் அதிகமாக சமூக வலைதளங்களில் யஹ்யா சின்வருடைய ஒரு புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த புகைப்படத்தில் ஒரு சோஃபா சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கெத்தாக இப்படி உட்காந்துருப்பார். ஸோ இந்த புகைப்படம் பல்வேறு தளங்களில் வைரலாக பரவப்படுவது. ஆனால் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேட்கவே பயங்கரமாக இருக்கும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு தெரியுங்களா? கரெக்டாக 2021 மே 6ஆம் தேதி எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் எடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 2021 6க்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே சின்வர் பதுங்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ஸ்ட்ரைக் நடத்துது. இந்த ஏர்ஸ்ட்ரைக் நடத்துறது யாருன்னா மொசாது தான். இஸ்ரேலுடைய உத்தரவின் அடிப்படையில் மொசாது ஏற்படுத்துது. அதில் ஒட்டுமொத்தமாக அந்த இடமே கொலாப்ஸ் ஆகி அழிஞ்சிருது. அழிஞ்ச பின்னாடி அந்த இடத்துல யஹ்யா சின்வர் இறந்து விட்டார் என்ற செய்தியை மொசாது கொடுக்குது. உடனே இஸ்ரேல் கொண்டாடுது. இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் லைனில் போடுறாங்க. பேஜ் டு பேஜ் கவர் ஸ்டோரின்னு சொல்லி போட்டு தட்டி கிழிக்கிறாங்க. மொசாதை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கை கால் புரியாமல் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆடிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் சரி, அந்த தாக்குதல் நடந்து நான் சொன்ன மாதிரி 2-3 தினங்கள் கழித்து அந்த மே 6ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, யஹ்யா சின்வர் எந்த இடத்துல என்னை கொன்னேன்னு சொன்னையோ அதே இடத்துக்கு போய் அந்த இடிபாடுகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு அதில் கடந்த ஒரு பழைய சோஃபா சேரை எடுத்து போட்டு அதில் கால் மேலே கால் போட்டு நான் உயிரோடு தாண்டா இருக்கேன், என்னை கொல்ல முடியாது, என் நிலத்தை மீட்கும் வரை நான் போராடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தோடு இந்த புகைப்படம் வெளியாகுது. ஸோ இந்த புகைப்படம் வெளியான பின்னாடி மேற்கு உலகமே கதிகலங்கிருச்சு. மொசாதெல்லாம் முகமே கிடையாது. அன்னைக்கே மொசாதுடைய லட்சணம் எப்படி இருக்குது, கேவலம் எப்படி இருக்குது, அதோடைய தன்மை எப்படி இருக்குது, நான் தான் உலகத்திலே பெரிய புலனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு புழுகிட்டு இருந்த மொசாதுடைய நிலை என்னன்னு அன்னைக்கு யஹ்யா சின்வர் காட்டிட்டாருங்கிறது தான் இந்த புகைப்படம் வழியாக கிடைத்த செய்தி. அதற்கப்புறம் இஸ்ரேல் தலையெடுக்க முடியல, வெளியே தலை காட்ட முடியல. ஏன்னா ஊர் உலகமெல்லாம் தம்பட்ட அடித்து சொல்லியாச்சு யஹ்யா சின்வர் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட புகைப்படம் தான் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த சோஃபாவில் யஹ்யா சின்வர் அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் செய்தி இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து நார்வே பலஸ்தீனை அங்கீகரித்து தனது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கு. இயற்றப்பட்ட மறு கணமே இஸ்ரேல் நார்வேவுடைய பேங்க்ல வச்சிருந்த வங்கி கணக்கில் இருந்த இருப்பு தொகை இருக்குல்ல, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு உடனடியாக நார்வேல இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணதான செய்திகள் வருது. அப்போ பலஸ்தீனுக்கு எந்த நாடு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, தனது பொருளாதாரத்தை எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்திருக்கு. யஹ்யா சின்வரை குறித்த சபதம் தான். என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவை எப்படி கொன்னோமோ அதே போல இன்னைக்கு புதிதாக ஹமாஸுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய பொலிட் பீரோ தலைவர்
எஹியாஸ் என்பவரை கொலை செய்வோம், அவரை தட்டி தூக்குவோம் சொல்லக்கூடிய சபதத்தை இன்னைக்கு உறுதியாக எடுத்திருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எஹியாஸ் என்பவர் மேலே டார்கெட் வச்சு அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நோக்கி நகரும். நான் சொன்ன மாதிரி தான் 2021 என்ன ட்ரை பண்ணி ஒரு படுதோல்வியை ஏற்பட்டு ஒரு பொய்யான செய்தி வெளிப்பரப்புச்சோ அதே போல தான் இந்த போர் ஆரம்பத்திலிருந்தே பாருங்களேன், எஹியாஸ் என்பவரை கொண்டுட்டோன்னு செய்தி வரும், அப்புறம் இல்லைன்னு ஆயிரும். முகமது தையீஃபை கொண்டுட்டோன்னு வரும், அப்புறம் இல்லைன்னு ஆயிரும். அப்படிங்கிற இந்த செய்தியை பரவு விட்டு கடைசியில் பல்ப் வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேலில் தான் காணப்படுது அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து சவுதி அரேபியா, ஜோர்டான், அதே போல் கத்தார், இந்த நாடுகள் எல்லாமே இந்த போருக்கு பின்னாடி காசாவுடைய பகுதியை இராணுவ துருப்புக்களை போட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஒரு டிமாண்ட் வச்சுருக்கு. இதற்கு கத்தாரும் சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள்லாம் அதை நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இன்னைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா தாக்கல் செய்வதற்கான அறிமுக கூட்டம் என்பது நடைபெற்றிருக்குது. அது என்ன சட்டம்னு கேட்டிங்கன்னா, வக்பு வாரிய அந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான ஒரு மசோதா தான் தாக்கல் செய்ய தயாரான சூழல்ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலை எந்த அளவு இழிநிலையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இஸ்லாமோபியா என்ற அடிப்படையில், இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையில் இன்னைக்கு வெறும் RSS பாஜக என்ற அளவு இல்லாமல் வெகுஜன மக்கள் மத்தியில் கூட இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த காலங்களில் ஜொமோட்டோ, இன்னும் பல்வேறு உணவு நிறுவனங்கள், அதே போல் டிரைவிங் செய்யக்கூடிய நிலையில் கூட இஸ்லாமிய வெறுப்பு வெளிப்பட்டுருக்கு. நீ முஸ்லீமா, உன்ட்ட நான் உணவு சாப்பிட மாட்டேன், நீ முஸ்லீமா உன் காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து நடைபெறுது. ஸோ இந்த சூழலில் தான் முஸ்லீம்களுடைய தனிநபர் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை உள்ள நுழைஞ்சு அதை மாற்றம் செய்வது, இல்லை இந்த சட்டங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி குளறுபடி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாஜக அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது. ஸோ அந்த வரிசையில் தான் இன்னைக்கு வக்பு வாரிய சட்டத்தை திருத்தம் செய்யறன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையில்லாத வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மக்களவையில் சிறுபான்மை துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் என்று சொல்லக்கூடியவர் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தின பின்னாடியே பல்வேறு ஆதரவு நிலைப்பாட்டை RSS பாஜகவை சார்ந்த நிலைப்பாடு கொண்ட நபர்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க. குறிப்பாக இதில் அதிர்ச்சி என்னன்னா, தெலுங்கு தேச கட்சி மற்றும் ஏக்நாத் சிண்டேயுடைய சிவசேனா கட்சி, இவங்க எல்லாமே இந்த சட்டத்திற்கு, அதாவது வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியும் பார்க்க முடியுது. மறுபக்கம் பல்வேறு எதிர்ப்பு, திமுகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பகுஜன் சமாஜ்வாதி ஆகட்டும், இவங்க எல்லாமே கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. உவைசி உட்பட பல நபர்கள். இதில் அடிப்படையாக பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்னைக்கு சமாஜ்வாதி கட்சியுடைய எம்பியா இருக்கக்கூடிய மொஹிபுல்லா என்று சொல்லக்கூடியவர் பல்வேறு விஷயங்களை தெளிவாக சொல்றாரு. இந்த வக்பு சொத்து என்பது முஸ்லீம்களுடைய மூதாதையர்கள் எழுதி வைத்த ஒரு விஷயம். இதற்குள்ள தனியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன் வேற மதத்தை, அந்த மதத்துடைய நம்பிக்கை இல்லாதவன் நுழைவது என்பது மிகப்பெரிய தவறு. ஒரு கோயிலுடைய நிர்வாகம் இருக்குன்னு அதில் ஒரு முஸ்லீம் போய் ஒரு தலைவர் ஆக முடியாது. அதே போல தான் ஒரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திலையும் அதே போல இது போன்ற வக்பு விஷயங்களையும் யாரும் தலையிட முடியாது. அது ஒரு மத சுதந்திரம், அந்த அடிப்படையில் நுழைவது என்பது மிகப்பெரிய தவறான விஷயம்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் சாடி இருக்கார். கூடுதலாக எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க முதல் வக்பு வாரிய அந்த அமைப்பை கலைக்கணும் அப்படின்னா மக்களால் தான் கலைக்கணும். முதல் வக்பு வாரியம் என்பதே மக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, மக்கள் இருக்கு. ஸோ அதை போய் நீங்கள் கலைப்பீங்க, அதை மாற்றுவீங்கன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் இது தனிநபர் ஒரு தனி நிலைப்பாடு கொண்ட ஒரு செயல்பாடு. இது ஒரு மாநிலங்கள் முடிவு எடுத்துக்கும். மாநிலங்கள் வக்பு நிலங்கள், சொத்துக்கள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய மேற்பார்வைக்கு கொண்டு வந்துடும். இதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொண்டு மேற்பார்வை செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஆபத்து. இந்த சொத்துக்கள், முஸ்லீம் சொத்துக்கள்லாம் பிடுங்கி நீங்கள் வேறு விஷயங்கள் பயன்படுத்துவது அல்லது முஸ்லீம்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிலையில் தான் இந்த சட்டங்களை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு மொஹிபுல்லா எம்பி கடுமையான முறையில் சாடி இருக்கிறார். அதே போல் திமுகவுடைய கனிமொழி இது மத சுதந்திரத்துடைய விஷயத்தை தலையிடக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் மகாராஷ்டிராவுடைய எம்பியா இருக்கக்கூடிய சுப்ரியா என்று சொல்லக்கூடியவர்கள் இது தேவையில்லாத ஒரு வேலை, நீங்கள் செய்யக்கூடிய இந்த சட்டம் இருக்குல்ல இது கசிஞ்சிருச்சு வெளியே, நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி ஊடகங்களை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே மக்களவையில் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரியா கடுமையான முறையில் இந்த சட்டத்தை எதிர்த்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு சட்டம். காரணம், இது முஸ்லீம்களுடைய தனிநபர் சம்பந்தமான விஷயம். தனிநபர் என்பது இது மத சுதந்திரம் என்ற அடிப்படைக்குள்ளே வரும். இந்த சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்களுடைய நிர்வாகத்திற்கு பயன்பட்டு முஸ்லீம்களுடைய மக்களுக்கு அது செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாக வக்பு வாரி சட்டத்தை கடுமையான முறையில் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு அசைதுதீன் உவைசி பல்வேறு சட்டங்களை சொல்றார். குறிப்பாக இந்திய சட்டப்பிரிவு 14, 15, 25 இந்த அடிப்படையில் மத சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள இன்னைக்கு மத்திய ஒன்றிய பாஜக அரசு உள்ள தலையிட பல்வேறு முடிவுகளை எடுத்துட்டு இருக்குது. அதனால இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக இந்த வக்பு வாரி திருத்த சட்டத்தை முழுமையாக எதிர்த்து முறியடிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து நாம எதிர்த்து
எதிர்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இன்னைக்கு பாஜக நம்மளை தள்ளி இருக்கு. நாம் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காமல் போராடி இந்த திருத்த சட்டத்தை நீக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.